சார் 4% என்னைக்காவது வாங்கியிருக்கீங்களா கன்னியாகுமரியில? கன்னியாகுமரி தேசிய கட்சி எல்லாம் ஒத்துக்கிறேன் நான். 4% வாங்கியிருக்கீங்களா? 4% வாங்குறது இல்லைம்மா. இப்போ எங்களுடைய நிலைமையே டோட்டல் இதே வந்து அது தேசிய கட்சிகளுக்கான போராட்டம். அங்கே இருந்த நின்ற தலைவர்கள் 2 பேருமே சிபிஐ இவங்களும் வந்து ராதாகிருஷ்ணன் அவங்களும் வந்து ஒரு முக்கியமான விஐபிகளாக நின்று காலத்தை கடத்தினாங்க. அது தவிர இங்கிட்டு வந்து நயனா நாகேந்திரனும் இங்கே இருக்கிற பன்னீரும் அவர்களுக்கென்று பொருளாதார ரீதியாக சில வகைகளை பண்ணி வாட்டுவாங்களே தவிர அதிமுக வீழ்த்தி விடவில்லை. அதை நான் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. யார் வேணா நிக்கட்டும் சார், யார் வேணா. கொளத்தூர்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் நிப்பாரு. அதுக்காக அதிமுக காரங்க அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல, போட மாட்டாங்க. அது வேற, போட மாட்டாங்க. நிக்க மாட்டாங்க. அப்ப நயினார் நாகேந்திரன் நின்னா என்ன, யார் நின்னா என்ன? அதிமுக ஓட்டு எங்க போச்சுன்னு நான் கேட்கல. அதிமுக ஓட்டு தென் மாவட்டத்துல, அதிமுக ஓட்டு திருநெல்வேலியில 8% தான் நீங்க ஒத்துக்கிறீங்க. அது அதற்காக நீங்க திருநெல்வேலியும் ராமநாதபுரம் ஒப்பிடக்கூடாது. மொத்தமே எத்தனை தொகுதி இருக்குன்னு பார்க்கணும். அல்ல யார் யார் நான் தென் மாவட்டத்தை எல்லாத்தையுமே சொன்னேன். தேனியில 13% சார், தேனியில 13, ராம்நாட்ல 9, விருதுநகர்ல மட்டும் 30% தாண்டி இருக்கிறீங்க. விஜயகாந்த் மகன் நின்னாரு. தென் மாவட்டத்திலே விருதுநகர்ல மட்டும்தான் நீங்க 30% தாண்டி இருக்கீங்க. சிவகங்கையிலும் கூடுதலான ஓட்டு வாங்கியிருக்கோம். சிவகங்கை பார்த்து தென் மாவட்டம் தானே கூடுதலான ஓட்டு வாங்கியிருக்கோம். சார் நீங்க உங்க மதுரையிலே 3வது இடம் தானே சார்? 3வது இடம் என்பதை தவிர ஓட்டு வாக்குகள் கடந்த 20 வருஷ வரலாற்றுல சொல்லுங்க, எப்ப அதிமுக மதுரையில 3வது இடம் போயிருக்கு? இல்லைங்கம்மா, அதிமுக நாடாளுமன்ற தேர்தலே பல தேர்தல் நாங்கள் மதுரையே பார்த்தது இல்லைம்மா. கடந்த 2 தேர்தலாகத்தான் 3 தேர்தலாக அதிமுக நின்றுருக்கு வேட்பாளரே. நீங்கள் மதுரையை உதாரணம் காட்டும்போது மதுரையில் கூட்டணி கட்சி தான் அந்த காலத்தில் நின்றுக்கே தவிர மதுரையில் கடந்த 3 தேர்தலாகத்தான் அனைத்து இந்திய அதிமுக நின்றுருக்கோம். அதனால எங்களை நீங்க சரியா முறையா கணிக்க முடியாது. உங்க கூட்டணி கட்சி நின்னாலுமே அவங்க 3வது இடம் போக மாட்டாங்க. கரெக்டா? உங்க கூட்டணியில யாராவது நின்னா கூட உங்க ஓட்டு அவங்கள காப்பாத்தும். அவங்க 3வது இடம் போயிருக்காங்க. இது எங்களுக்கு முதல் முறையா ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறோம். 3வது முறை என்பதை விட 3வது வாக்கு என்பதை விட 2 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா 2 தொகுதியில் அதிகமான ஓட்டு நீங்கள் சொன்ன இடங்களில் 2வது இடங்கள்ல வந்திருக்கோம். 2 தொகுதியில் 6 தொகுதியில் 2வது இடங்களில் வந்திருக்கோம். 2வது இடம் 3வது இடம் என்பதை விட இதில் வாக்கு பிரிந்ததற்கான காரண காரியங்கள் நிறைய இருக்கின்றன. ஏன்னா அதற்கான வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலின் அடிப்படையிலே தான் மதுரையில் இருக்கிற வாய்ப்புகள் அந்த வாய்ப்பு வந்ததே தவிர இந்த இதில் மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்கள் சொன்னபடி சொல்லிட்டு சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறையை கையாள மாட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் வேறு வரையாக தெரியல. அதனால் எங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலையே தவிர்த்துட்டோம். நம்ம ஒரு தேர்தல் வச்சு உதாரணம் சொல்லலை. 2019 இதான் நடந்தது, 21 இதான் நடந்தது, உள்ளாட்சி தேர்தலில் இதான் நடந்தது, திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் இதான் நடக்கு. முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டா தானே தீர்வு காண முடியும். பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். பிரச்சனை இல்லை. கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு போதுமான அளவுக்கு அதுதான் பிரச்சனை இருந்தது. நீங்கள் சொன்ன என்ன பிரச்சனைனா 19 இரட்டை தலைமை பிரச்சனை இருந்தது. என்ன அன்னைக்கு யாரும் முடிவெடுக்க முடியாத தலைமை 19ஆம் ஆண்டு இருந்தது. அதிலேயே அப்படியே அடுத்த முறை நாங்கள் அப்படியே வந்து கூட சட்டமன்றத்தில் 75 சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. இன்றைக்கு ஒற்றை தலைமையோடு முடிவெடுத்திருக்கோம். இனி நாங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் வெற்றிகரமான முடிவுகளாக அமையுமே தவிர நிச்சயமாக எந்த வகையிலும் சாதாரண முடிவு இல்லை. ஏன்னா எங்களுக்கு இருந்த வாய்ப்புகள் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி தான் உருவாகியிருக்கின்றன. பிஜேபியிலேருந்து எப்படி நாங்கள் வந்தோமோ அதன் பிறகுதான் கூட்டணிக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆளுகிற பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவதும் வன்முறைகளை ஆளாகுவதும் அது எங்களுக்கு பயனளிக்க நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை கட்டாயம் அறிஞர் எடப்பாடியார் பயன்படுத்துவார். அது எங்களுக்கு மற்றபடி வேறு எந்த வகையில் பண்ணாலும் அது உதவியாக இருக்காது, நெருடலாக தான் இருக்கும். உதயகுமார் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, சசிகலா அவர்கள் சமுதாய ரீதியா பேசுறாங்க, ஆனா அந்த சமுதாயத்துக்கே அவங்க ஒன்றும் செய்யல, அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாரு. இல்லை, அவர் பேசிய கருத்து உண்மைதான். அவர் பேசிய கருத்து நான் அது சமுதாயத்துக்கும் செய்யணும் நான் எதிர்பார்க்கலாம். அவருடைய இதில் கேட்டிருக்காரு. அந்த சமுதாயத்தில் இருக்க தலைவர்களை அவர் அவங்க சொன்ன மாதிரி அவர் உதயகுமார் சொன்ன கருத்துக்களிலே நான் கருத்து மாறுபாடு இல்லை. அருமை எஸ்டிஎஸ் அவர்களுக்கோ மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசு அவர்களுக்கோ மதிப்பிற்குரிய முத்தையா அவர்களுக்கோ யாருக்குமே வந்து அவர் உடன்பாடாக இருந்ததில்லை. உடன்பாடு திருநாவுக்கரசரையோ நீங்க சொல்ற முத்தையாவையோ மற்றவர்களையோ வந்து நீக்கியது ஜெயலலிதாவா சசிகலாவா?
இல்லை அந்த நேரத்தில் உறுதுணையாக இருந்ததில்லை, நீக்கியவில்லை, யாரும் நீக்கலை. அவங்கவுங்க தங்களுடைய பாணிக்கு போனாங்களே தவிர, தங்களுடைய வழிக்கு போனாங்களே தவிர அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததில்லை. இவர்களுக்கு உயர்வுக்கோ அல்லதுக்கோ இருந்ததாக இல்லை என்பதுதான் உதயகுமார் நீங்க சசிகலாவை ப்ளேம் பண்ற மாதிரி நினைச்சு மறைமுகமா ஜெயலலிதாவே சொல்றீங்களோன்னு கேள்வி. இல்ல அதுக்காக, ஏன்னா அவங்க தான் பொதுச் செயலாளர், அவங்க தான் முடிவெடுத்து கட்சியை நடத்துறாங்க. இல்ல அவர்களுடைய உயர்வுக்கு இவர்கள் காரணமாக இல்லை என்று மதிப்பு உதயகுமார் சொல்லுகிறார்கள். அது உண்மைதான் என்பதை நான் ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன், அவ்வளவுதான். மற்றபடி இதில் யார் பண்ணாங்க பண்ணலை, உயர்வுக்கு அவங்க இது பண்ணாங்கல்ல, அவங்களுடைய உயர்வுக்கு ஒரு உற்ற துணையாக இருந்தாரா இல்லையா என்பது ஆய்வுக்குரிய. இல்லை, இந்த சமூகத்துக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க உதயகுமார் அவர்கள் சொல்றாரு, ஜெயலலிதா அவர்களோட அவங்க இத்தனை வருஷம் பயணிச்சேன்னு சொல்றாங்களே, அவங்க இது சமுதாயத்துக்காக என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்காக இவங்க ஒரு பெரிய அறக்கட்டளை நிறுவி இந்த இதில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்து விடவில்லை. இந்த சமுதாயர்களுக்கு படிப்பு கல்வி உதவி செய்யவில்லை, பணிகளுக்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு உடனிருந்து அம்மாவிட்ட ஆலோசனை சொல்லி செஞ்சிடலன்றதுக்காக தான் அவர் மறைமுகமாக அதனை சொல்கிறாரே தவிர அவங்க என்ன செய்ய, அவங்க பொறுப்புல இல்லை, இது இல்லை. அப்போ அவங்க செய்யலன்னு சொல்றது மூலமா ஜெயலலிதா செய்யலன்னு பொருளாகுது இல்ல? இல்ல முதலமைச்சர் யார்? ஜெயலலிதா. அவங்க எல்லாரும் செய்வாங்க, புரட்சி தலைவி அம்மா எல்லாருக்கும் செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொல்லணுன்ற அவசியம் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயத்துக்கும் செய்வாங்க. அதில் தென் மாவட்ட மக்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தென் மாவட்டம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த இதுக்கான முக்கியத்துவம் முதல்ல இருந்து கொடுத்தாங்க. பசும்பொன் தேவருக்கு தங்க அங்கியை கொடுத்தாங்க. இந்த மாதிரி படுத்ததில் அம்மா அந்த சமுதாய மக்களிடம் தன்னுடைய நட்பை உறவை ஏற்படுத்தி கொண்டார். அது சமுதாய ரீதியாக அதுல சசிகலாவுக்கு பங்கு இருக்குல்ல, அது என்ன பங்கு இருக்கு அவங்க தங்க கவசம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இவங்களோட உறுதுணை அதுல இருந்து இருக்குல்ல. இல்ல அது எப்படி சொல்ல முடியும்? அங்க இருக்கிற சசிகலா ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்லி எதையும் வாங்கி தரலன்றீங்க, அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்களே அப்ப அது இவங்க தானே சொல்லியிருப்பாங்கன்னா அதையும் இல்லைங்கிறீங்க. ஏதாவது ஒன்று தானே சரியா இருக்கும். இல்லை சொல்லலை, நான் இந்த கருத்து சொல்லலை. அம்மா சொன்னதான் எங்களுக்கு தெரியும், அம்மா பண்ணி கொடுத்தது தான் எங்களுடைய நட்புக்கு வரும். இவங்க பண்ணான்னு வெளிப்படையாகவோ தகவலோ பத்திரிகையிலோ இல்லை யாரும் கேட்டு இவங்ககிட்ட போய் நாங்கள் யாரும் கேட்கல. அங்கே இருக்கிற ஆதீனங்கள் அங்கே இருக்கவங்க அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா செஞ்சு தரணும்னு உறுதி கொடுத்துட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்க அம்மாவுடைய இதில் அந்த மக்களோட ஈர்ப்பு சக்தியோடு இருந்தாங்க. தொடர்ந்து அந்த பற்று அம்மாவுடைய பேரில் இருக்குது. அதை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான் எங்களுடைய நோக்கம். அம்மா காட்டிய தென் மாவட்ட மக்கள், நாங்கள் குறிப்பிட்ட தென் மாவட்ட மக்கள் மீது காட்டிய அன்பை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. உதயகுமார் அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு, அவர்களால் பயனடைந்தவர் யாராவது இருந்தால் காட்டுங்கள் அப்படிங்கிறாரு. அவங்க சசிகலா தரப்புல கேட்குறாங்க, நீங்க எல்லாமே அந்த லிஸ்ட்ல தானே வருவீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அது உதயகுமார் பயனடைந்தவர் தானே, நீங்க பயனடைந்தவர் தானே, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற இன்னைக்கு எல்லாரும் பாருங்க. என்ன பயனடைஞ்சோம் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகும் போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடன் கூட்டத்தின் போது ஒரு கடிதம் கொடுத்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.